தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு நாம் ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவருக்கு இரக்கம் செய்தபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस पवित्र दिन पर परमेश्वर को आकर आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए धन्यवाद। ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் வந்து சந்தித்தார், நம்மை ரட்சித்தார். और हमसे तो कुछ हो नहीं सकता, पर हमें परमेश्वर ने आके उद्धार किया और हमें संभाला। இன்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். आज उद्धार पाए हुए लोग हैं हम, அவருடைய ஊழியங்களையும் நாம் எல்லோரும் செய்கிறோம். और उनकी सेवकाई कर रहे हैं। அது தேவனுடைய மகா கிருபை என்று நாம் பார்க்கிறோம். वो परमेश्वर की महान अनुग्रह है करके देखते हैं। இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்த போதிலும் दुनिया पर तो देखो कितने सारे लोग हैं। தேவனாய் கர்த்தர் இதிலே தேடி தேடி வந்து நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம் மீது அன்பு கூர்ந்தாரே, நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर ने हमें आ आकर ढूंढा है और परमेश्वर ने हमें उद्धार किया, तो हमें कितना धन्यवादी होना है। நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்களை கழுவினாரே, அதற்காக நம்ம எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். हमारे लिए उन्होंने लहू बहाया और हमारे लिए जो उद्धार दिया, इसके लिए देखकर हमें कितना धन्यवाद देना। நம்மை ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றி வைக்கிறாரே, அதற்காக எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். राजा और याजकों बनाया, इसके लिए हमें कितना धन्यवाद देना। தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் परमेश्वर के जो समूह पर हम आए, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும், इस स्थल पर जो लेने वाले जो आराधना के लिए मेरी आंखें जो खुली है, என்னுடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். कानें जो है खुली है करके परमेश्वर कहता है। நாம் அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுகிறோம். हम उनके जो है समूह पर रहते हैं। கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. परमेश्वर की आंखें हमें निरंतर देखती रहती है। அவருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலுக்கு திறந்தே இருக்கிறது. और जो उनकी कानों है हमारी जो हम जो प्रार्थना करते हैं, वो विनती के लिए हमेशा खुली हुई है। இந்த நாளில் நம்முடைய வேண்டுதலை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். आज के दिन हम हमारी जितनी भी विनती है परमेश्वर के पास पूछकर पाकर लौटने के और से हमें से होना है। கர்த்தர் கொடுத்த வசனங்களை தியானிப்போமாக. परमेश्वर ने जो वचन दिया उसे ध्यान करें। யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 16 वचन को कोई उठकर ऊंची सबसे पढ़ सकते हैं। யோவான் 15:16। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கண் கொடுக்கும்படி உங்கள் கண் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹalleluya. हालेलुया। तुमने मुझे नहीं चुना, परंतु मैंने तुम्हें चुना है और तुम्हें नियुक्त किया है कि तुम जाकर फल लाओ और तुम्हारा फल बना रहे, कि तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगो वह तुम्हें दे। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुना हो। எவ்வளவு ஒரு தேவனுடைய கிருபை பாருங்க. और परमेश्वर की अनुग्रह को यहाँ पर देखो। தேவனுடைய அன்பு நம் மீது எவ்வளவாய் காணப்பட்டிருக்கிறது. परमेश्वर की प्रेम तो देखो कितनी है हमारे நம் ऊपर। பாவத்திலே காணப்பட்ட போது நம்மை தேடி வந்து அவர் நம்மை நேசித்து நம்மளை அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார். जब हम पाप में थे, परमेश्वर हमें ढूंढ कर आए, हमें ढूंढ कर आकर हमें उद्धार किया। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुना हूँ। நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ तुम मेरे नाम से जो कुछ पिता को मांगोगे, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக वो तुम्हें दे। நீங்கள் என்ன கேட்டாலும் பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். और आप लोग यीशु के नाम से पिता से जो भी पूछेंगे आप लोग को मिलेगा। அப்படி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் अगर ऐसा मिलना है तो நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் और आप जाकर फल देने के लिए, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम्हारा फल बना रहने के लिए परमेश्वर ने नियुक्त किया कर हम देखते हैं। ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார், परमेश्वर ने किस लिए नियुक्त किया है, அல்ல எதற்காக தெரிந்து கொண்டார், क्यों चुना है। நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். हमारे जिंदगी पर हम निरंतर फल देते हुए रहना। நாம் கனி கொடுக்கல் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். हम जो फल दे रहे हैं बाकी लोग भी देखना है। நம்முடைய கனியினால் மற்றவர்களை திருப்தி அடைய வேண்டும். हमारे फल से बाकी लोग भी तृप्त होना है। கனி என்று சொல்லப்படுகின்ற பொழுது फल बोला जाता है, மறுபடியும் பிறந்தவர்களை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. और जो वापस जन्मा हुआ है उनके बारे में शास्त्र कहता है। அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. तो शास्त्र जो भी उद्धार पाए उनके बारे में शास्त्र நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். हम जो है फल देना है। நாம் பெற்ற ரட்சிப்பிலே இந்த கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டும். हमने जो उद्धार पाया है उसमें हमें परमेश्वर में संतुष्ट और आनंद होना है। கர்த்தருக்கு எப்போதும் ஆராதனை எடுக்க நாம் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க
இருக்க வேண்டும். और परमेश्वर को हमेशा आराधना करने के लिए हम भय और भक्ति के साथ रहना. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். हम जो उद्धार पाए उसे हमें संभाल लेना है. மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பை சொல்லி அவர்களையும் கர்த்தரை அழைக்க வேண்டும். ये उद्धार को दूसरे से कहकर उन्हें भी हमें परमेश्वर के समूह ले आना है. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். परमेश्वर की सेवकाई करना है. மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். बाकियों को मदद करना है. நம்மை ஆசீர்வதிக்க தக்கதாக हमें जैसा आशीष किया है தேவன் ஒருவர் நற்காரியங்களை செய்ய வேண்டும். परमेश्वर जो है भलाई का काम करना है. அதுதான் கனி கொடுப்பது என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. फल देना कर शास्त्र कहती है. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் जाकर फल देने உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் आपकी फल वहां पर रहने நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मैंने तुम्हें नियुक्त किया कर परमेश्वर कहता है. 15ஆம் வசனத்திலே பார்த்தோமானால் 15 वचन पर पढ़े. சரி 5ஆம் வசனத்திலே பார்த்தோமானால் 5वां वचन पर अगर हम நானே திராட்சை செடி मैं ही दाखलता हूँ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है? அவர் நான் ஒரு திராட்சை செடி मैं दाखलता हूँ. நீங்கள் கொடிகள். तुम डालियां हो. ஒருவன் என்னிலும் अगर कोई मुझमें நான் அவனிலும் நிலைத்திருந்தால் अगर मैं भी उसमें बना रहता तो அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். और हम देखते कि वह बहुत फल देगा. நம்மை கனி கொடுக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். फल देने के लिए परमेश्वर ने हमें नियुक्त किया है. கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் जो फल देने के लिए नियुक्त किया इसलिए நாம் நிச்சயமாக கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். निश्चय हमें फल देना कर परमेश्वर चाहता है. நானே திராட்சை செடி मैं ही दाखलता. நீங்கள் கொடிகள். तुम जो है डालियां. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் अगर कोई मुझ में और मैं उसमें बना रहा तो அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். और परमेश्वर हमारे साथ रहना है. நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். हम उसमें बने रहना हमें. அப்ப நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ऐसे होंगे तो बहुत फल देंगे कर हम देखें. நாம் எப்படி நிறைய கனிகளை கொடுக்கலாம்? ऐसे बहुत फल दे सकते हैं. நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். उसमें बने रहना है. அவரும் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर हमें बना रहना है. யார் கனி கொடுக்கிறார்களோ जो फल देता है. 2ஆம் வசனத்திலே பார்த்தோமானால் तीसरे वचन पर देखें. கனி கொடுக்கிற கொடி எதுவோ जो फल देने वाली डाली அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். और परमेश्वर वो और भी फल दे देने के लिए परमेश्वर हम देखते कि उसे छांटता है. ஆமென். தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर, நாம் தேவனுக்கு பிரியமான இந்த உலகத்திலே ஜீவித்தோமானால் परमेश्वर के प्रिय अगर हम दुनिया पर जिए இன்னும் அவருக்குள்ளாக வளர்ந்து பெருக और भी उनमें आगे बढ़ने के लिए அவருக்கு அந்த புகழ்ச்சியாய் ஜீவிக்க उनके लिए हम जो जीने के लिए அவருடைய ஊழியத்தை செய்ய सेवकाई करने के लिए ஆண்டவர் வருகின்ற பொழுது परमेश्वर जब आए மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் சன்னிதானத்தில் கடந்து செல்ல நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். परमेश्वर के समूह पर बहुत आनंद के साथ जाकर वहां पर रह सकते हैं. 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? 8वां वचन पर क्या लिखा है? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் बहुत फल देते हो इसीलिए. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் आप लोग बहुत फल देते हैं इसलिए என்னுடைய பிதா மகிமைப்படுவார். मेरा पिता जो है वो महिमा होता है. நீங்கள் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். आप लोग मेरे चेले ठहरे जाओ. யார் தேவனுடைய பிள்ளைகள்? जो परमेश्वर के संतान, கர்த்தர் ரட்சித்த பின்பு கனி கொடுக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். जो परमेश्वर के लोग उद्धार पाकर जो फल दे रहे वही परमेश्वर के चेले हैं. கனி கொடுக்க வேண்டும். और फल देना है. ஏசாயா தீர்க்கன் என்ன சொல்லி இருக்கிறார்? यशायाह नबी ने क्या कहा? என் நேசருக்கு வந்து ஒரு பெரிய திராட்சை தோட்டம் உண்டு. और जो है मेरे जो पिता के लिए एक अच्छा एक दाखलता है. அந்த தோட்டத்தை கற்களை புரக்கி வேலி அடைத்து நற்குல திராட்சை செடிகளை அங்கே நட்டேன். वहां पर पत्थरों को हटाकर उसे साफ कर वहां पर देखते हैं कि वहां पर मैंने दाखलता को लगाया. ரசத்தை எடுப்பதற்கு ஒரு ஆலையும் உண்டு பண்ணினேன். और दाखलता को लेने के लिए मैंने एक इंसान को भी लगाया. அதற்கு நான் காத்திருந்தேன். उसके लिए मैं रुका था. நல்ல கனி தரும் என்று நான் காத்திருந்தேன். अच्छे फल देने के लिए मैं रुका था. அது கசப்பான கனிகளை தந்தது என்ன என்று கேட்கப்பட்டுள்ளது. उसने वहां पर पूछा कि ये कड़वाहट की फल इसने क्यों दी? அநேகர் வந்து கனிகள் கொடுக்கலாம். बहुत सारे लोग फल तो दे सकते हैं, கசப்பான கனியா இருக்க கூடாது. परंतु वो कड़वाहट की फल नहीं होनी है. கசப்பான கனியா இருந்தால் कड़वाहट की फल हो तो வாயில எடுத்து போட்டு பார்ப்பார்கள். मुंह में अगर हम खाके देखे तो தூ என்று துப்பி விடுவார்கள். थूक देंगे हम. ஐயோ இது கசக்கிறதே, ये तो है कड़वा, அல்லது புளிக்கிறதே, ये तो खट्टा है. நன்றாக இனிப்பா இருந்தால் மாத்திரமே நாம் சாப்பிடுவோம். अच्छी अगर मीठी हो तो ही हम खाते हैं. நாம நம்ம குடும்பத்திற்கு வாங்கி கொண்டு செல்லுவோம். हम भी किसी और के लिए ले चलते हैं. அப்ப கனி கொடுக்கிற நாம் अगर फल देने वाले हम தேவனுக்கு பிரியமாகவே கனி கொடுக்க வேண்டும். परमेश्वर के प्रिय फल देना है. மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். बहुतायत से फल देना है. அவருடைய கரத்துல ஒப்படைத்து விட்டோமானால் उनके हाथ में अगर हम सौंपे तो நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுவார். भरपूरी फल देने के वजह से वो हमें छाटेगा. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். हमें पवित्र करेगा. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். हम जो आराधना करने वाले परमेश्वर அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். वो पवित्रता को चाहने वाला உங்களை परमेश्वर. அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியா तुम्हें बुलाने वाला परमेश्वर मैं पवित्र हूँ इसीलिए
चाहिए। உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुम्हारे सारे चाल चलन में तुम्हें पवित्रता से रहना करके परमेश्वर कहता है। அவரை பற்றி கொண்டோமானால் நிச்சயமான அதற்கான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். उसे हम धर लेंगे तो उसके लिए निश्चय परमेश्वर वो अनुग्रह देगा। நாம் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். हम तो देखो उद्धार पाकर पवित्र आत्मा की अभिषेक तो पाए, ஆண்டவரே அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். इसलिए उनमें बने रहना நாம் है, பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். पवित्रता से रहना है। நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். हमारे सारे चाल चलन में पवित्रता रहना है। நாம் பார்க்கிறதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். देखने में पवित्रता, நாம் பேசுகிறதிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். बोलने में पवित्रता, நாம் சிந்திக்கிறதிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். सोचने में पवित्रता, நாம் உடுக்கிறதிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். पहनावट में भी पवित्रता, நாம் நடக்கிறதிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். हमारे चाल चलन में पवित्रता, ஒருவர் உறவிலே நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். एक दूसरे से हम किस तरह के व्यवहार रखते हैं उसमें पवित्रता, உலகத்தில் நம்ம காண்பிக்கிற நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். और जब दुनियादार जब देखते हैं तो हमें हर चीज में पवित्रता से रहना है। நம்மை காண்கிறவர்கள் हमें जो देखते हैं நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். हमें मसीहा को देखना है। இவர் ஒரு மெய்யாகவே தேவனுடைய பிள்ளை. ये एक है निश्चय परमेश्वर का एक அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளி இவரில் வீசுகிறது यीशु मसीह की ज्योति इसमें चमक रही है என்று சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ऐसे बाकी लोग कहना है என்ன அருமையான தேவன், और कितना எவ்வளவு அருமையாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். कितना अच्छी रीति से हमें चुना है। இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோமானால், सत्य को जान लेंगे तो, அறிந்து அதன்படி கனி கொடுத்தோமானால், जानकर उसके अनुसार फल देंगे तो தேவன் இன்னும் அதிகமான கனிகள் கொடுக்க அவர் நம்மை நடத்துவார். परमेश्वर और हमें प्रतिफल देने की ओर से चलाएगा, இன்னும் அதிகமான கனிகள் கொடுக்க நம்ம சுத்தம் பண்ணுவார். और फल देने की ओर से हमें छाटेगा, शुद्ध இப்படி करेगा। நீங்கள் கனிகளை கொடுக்கின்ற பொழுது ऐसे जब हम आगे फल देंगे, என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ और मेरे नाम से पिता को तुम जो भी मांगोगे அதை அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो तुम्हें निश्चय करेगा करके लिखा है। அவர்கள் நிலைத்திராவிட்டால், अगर उसमें बने ना रहे तो, நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போம். उसमें बने रहेंगे तो फल दे सकते हैं, நிலைத்திராவிட்டால் बने नहीं रहेंगे तो நாம் கனி கொடுக்க முடியாது. हम प्रतिफल तो दे नहीं सकते, அவர்தானே ஆண்டவர், क्योंकि वही तो परमेश्वर है, அவர்தானே ரட்சகர், वही तो उद्धार करता, அவர்தானே ரட்சித்திருக்கிறார், उन्हीं ने तो उद्धार किया है, அவர்தானே கிருபை தர முடியும், वही तो हमें करुणा दे सकते, அவர்தானே வல்லமை தர முடியும். वही तो सामर्थ दे सकते, அவர்கள் நிலைத்திருந்தால் தானே கனி கொடுக்க முடியும். उसमें बने रहेंगे तो ही तो फल दे सकते அப்படி हैं, நிலைத்திராவிட்டால் वैसे बने ना रहे நாம் तो கனி கொடுக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. हम फल नहीं दे सकते करके शास्त्र है। அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், और उसी अधिकार दूसरे वचन पे लिखा है, கனி கொடாத கொடி எதுவோ और जो फल नहीं देती அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो उसे डाली को काट देता है कर हम देखते हैं। நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், उद्धार पाए, எப்படியும் ஜீவிக்கலாம் என்று ஜீவித்து விட முடியாது. कैसे भी जी सकते करके नहीं जीना है। நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன், क्यों मैंने तुम्हें चुना है, நான் எதற்காக உங்களை தெரிந்தெடுத்தேன், क्यों मैंने तुम्हें नियुक्त किया है, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், आप लोग प्रतिफल देना है, உங்கள் கனி கண்டிப்பாக நிலைத்திருக்க வேண்டும். आपकी जो फल जो है निरंतर बना रहना है। அப்படி நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் ऐसे फल नहीं दे तो அவர் அந்த கொடியை அறுத்து போடுகிறார். वो डाली को काट देता है। ஆண்டவரோடு நாம் சரியான ஐக்கியத்தில் இல்லை என்றால், परमेश्वर के जो व्यवहार और मेल मिलाप पे हम बने नहीं रहे நாம் तो தூரமாய் போனவர்களாய் காணப்படுவோம். ओ हम अगर इस तरह की जो डाली के समान ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? और जो है ईसाया 59 पर क्या लिखा है, 2ஆம் वचனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन को कोई पढ़ सकते हैं? ईसाया 59 दूसरा वचन, அந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. वचन में स्पष्ट रीति से लिखा है, நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் हमारे अधर्म और हमारे पाप அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. वे हमें परमेश्वर सुन नहीं सकता, उसके अनुसार हम देखते कि उसे हमें अलग कर देती है। அது ஒரு சுவரை போல நடுவிலே இருக்கிறது. वो उन्हें मुख को बंद कर देती है और एक जो है दीवार के समान खड़ी रहती அப்ப है। நம்ம ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவரால் அது கேட்கப்படாது. अगर हम प्रार्थना करें तो भी परमेश्वर सुन नहीं सकता, ஜெபம் பண்ணினாலும் அதற்கான பதில் நமக்கு வராது. प्रार्थना करें तो उसकी भी हमें कोई जवाब तो नहीं है, ஜெபம் பண்ணினாலும் அதற்கு விடுதலை கிடைக்காது. प्रार्थना करें तो भी छुटकारा तो नहीं मिलेगा। எப்பொழுது நம்மை அவர் விரும்புகிற வண்ணமாக நம்மை சரி செய்து கொண்டோமோ, अगर जब परमेश्वर जिस तरह चाहते हैं वैसा हमने अपने आप को सही किया, அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். फिर वो हमारे प्रार्थना को सुनेगा। அப்ப நம்ம அவருக்கு முன்பாக நம்மை நாம் சரியாக பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के सामने हमें हमारे आप को हमें पवित्रता से
संभाल लेना है। கனி கொடுக்காவிட்டால் அந்த கொடியை அவர் அறுத்து போடுகிறார் என்று இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். यीशु मसीह ने लिखा है अगर तुम प्रतिफल नहीं दोगे तो वो डाली को परमेश्वर काट डालता है। அதே அதிகாரம் 6ஆம் வசனத்திலே उसी अधिकार जो है 6वां वचन पर, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், अगर कोई मुझ पर बने ना रहे तो, இப்பதானே பார்த்தோம் அவர்கள் நிலைத்திருக்கும் பார்த்தோம் இல்லையா? अभी तो हमने देखा कि उसमें बने रहना है। அவர் நிலைத்திராவிட்டால், और कोई मुझ में बने ना रहे, அதாவது வெளியே எரியுண்ட கொடியை போல, और जैसे डाली के समान जो फेंक दिया जाता அவன் है, எரியுண்டு உலர்ந்து போவான். वो हम देखते हैं कि बाहर सूख जाता है, उसे बटोर कर आग में फेंकते हैं। அப்படிப்பட்டவர்களை அக்கினிலே போடுகிறார்கள், वैसे को बटोर कर आग में झोंकते हैं, அவைகள் எரிந்து சாம்பலாய் போய்விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. जलकर राख बन जाती है कर देखते हैं। அப்ப நம்ம விருப்பப்படி எப்படி அந்த உலகத்திலே ஜீவித்து விட முடியாது. तो हम हमारे जो मन के अनुसार कैसे भी इस दुनिया पर जी नहीं सकते। நம்மை குறித்து ஆண்டவர் திட்டம் இருக்கிறது என்றால் அதன்படி தான் நாம் ஜீவிக்க வேண்டும். हमारे बारे में परमेश्वर की एक योजना है, तो वो योजना के अनुसार जीना है। அப்ப இந்த கனி கொடுக்க வேண்டுமானால் फल देना है तो 4ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? 4वां वचन पर क्या लिखा है? என்னில் நிலைத்திருங்கள், तुम मुझ में बने रहो, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். और मैं भी तुम में बने रहूंगा। என்னில் நிலைத்திருங்கள், तुम मुझ में बने रहो, என்னுடைய வார்த்தை கைக்கொண்டு நடங்கள், मेरे वचन के पालन के पालन कर चलो, கீழ்ப்படிந்து நடங்கள், और मेरे के अधीन मान कर चलो, வசனத்தின்படி ஜீவியுங்க, वचन के अनुसार जियो, அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். मैं भी तुम में बना रहूंगा। நீங்கள் அதை எப்படி நிலைத்திருக்கிறது என்றால் कैसे बने रहेंगे? 7ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? 7वां वचन पर लिखा है, நீங்கள் என்னிலும் तुम मुझ में, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். मेरा वचन तुम में बना रहा तो நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், हम परमेश्वर में हमें बने रहना है, ஆண்டவர் வார்த்தை நம்ம நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर का वचन भी हमारे अंदर बने रहना। யார் வேதத்தை கவனமாக படிக்கிறார்களோ, जो शास्त्र को ध्यान से पढ़ते हैं, யார் பிரசங்கத்தை கவனமாக கவனிக்கிறார்களோ, प्रचार को ध्यान से सुनते हैं, அந்த वचனத்தை கேட்டு वचन को सुनकर அதை உணர்ந்து उसे हम देखते कि समझ कर நன்மையும் செம்மையான இருதயத்திலே அதை வைக்க வேண்டும். अच्छे और भलाई की जो हृदय है उसके अंदर रखना है। வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், शास्त्र को हमें प्रेम करना है, शास्त्र को पढ़ना है, அதை படித்ததில் தியானமா இருக்க வேண்டும். पढ़कर ध्यान करना है। அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ओ हम देखते कि वे धन्य करके शास्त्र कहती है, அவர்கள் நீர்க்காலின் ஒருமை நடப்பட்ட மரத்தை போல செழிப்பா இருப்பார்கள். और हम देखते कि वो नदी के किनारे लगे हुए जो हष्ट पुष्ट वाले जो वृक्ष के समान होंगे। அப்படிப்பட்டவர்கள் தப்பாமல் கனி கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ऐसे जो है कि वो ना छोड़े निरंतर फल देते रहेंगे। ஹalleluya! हालेलुया! அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, நம்முடைய தேவன் இதற்காக நம்மை நியமித்திருக்கிறார். परमेश्वर इसी हमें चुना, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். हमें फल देना है। அவருடைய வார்த்தை எப்போதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். उनके जो वचन हमारे अंदर बना रहना, அந்த வேத வசனம் நம்முடைய பாதங்களுக்கு அது தீபமாய் காணப்பட வேண்டும். और जो वचन हमारे जो पैर के लिए दीपक के समान होना है, நம்முடைய வழிக்கு அது வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். हमारे रास्ते के लिए वो ज्योति के समान होना है। நாம் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் जहां पर भी हम आए, जहां पर भी जाए, இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். वचन हमसे बात करते रहनी है। இந்த வேத வசனத்தை நீங்க இருதயத்திலே பதித்து விட்டால், इस जो वचन को हमारे हृदय पर बसा ले तो, இந்த வேத वचनங்கள் எல்லாம் படித்து இருதயத்திலே பதித்து விட்டால், वचन को पढ़कर हमारे हृदय में हम बसा ले तो, நீங்கள் படுக்கும்போது அந்த வசனம் உங்களோட கூட பேசும். जब आप सोते रहेंगे तो ये वचन तुम्हारे साथ बात करते रहेंगे। நீங்கள் எழுந்திருக்கும் போது அந்த வசனம் உங்களோட கூட பேசும். जब तुम उठोगे तो ये वचन तुमसे बात करते रहेगी। ரோட்ல பைக்கை ஓட்டி கொண்டிருக்கும் போது வசனம் உங்களோட பேசும். बाइक चलाते रहोगे तो भी तुम्हारे से वचन बात करेगी, அது உங்களை பரிசுத்தமாய் நடத்தும். तुम्हें पवित्रता के रास्ते पर चलाएगी। எங்கிருந்தாலும் இந்த வசனம் உங்களோட இடைப்படும். जहां पर यो वचन तुमसे बात करते रहेगी, எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வசனம் உங்களோட கூட இடைப்படும். तुम जहां पर भी कोई भी परिस्थिति पर हो वचन तुमसे बात करते रहेगी। எவ்வளவு அருமையாக இருக்கும். और कितना अच्छा होगा। ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்ற பொழுது परमेश्वर जब तुम्हें बताता है, எதை விட்டுவிட வேண்டுமோ விட்டு விடுவோம், जिसे छोड़ना है उसे छोड़ देना है, எதை பற்றிக் கொள்ள வேண்டுமோ பற்றிக் கொள்ளுவோம். पकड़ लेना है उसे पकड़ लेना है। எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி எடுப்போம். सभी कार्यों में परमेश्वर के लिए हम धन्यवाद देंगे। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 यूहन्ना 2 अध्याय 6वां वचन को कोई पढ़ सकते हैं? அப்ப அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், अगर जो कोई कहते कि मैं उसमें बना रहता हूँ, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. और वो जिस तरह चलता है उसी तरह हमें भी चलना है करके देखते हैं। நடக்கலாம் என்று எழுதவில்லை, और
चलना है चलेंगे करके नहीं, நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है कि चलना जरूरी है। அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், जो उस कहता है कि मैं उसमें बना हूँ, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், जो कहता है मैं परमेश्वर के संतान हूँ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், जो कहते हैं कि हमने उद्धार पाया है, நான் ஒரு பரிசுத்த பிள்ளை என்று சொல்லுகிறவன், जो कहते हैं कि मैं पवित्र जो संतान हूँ, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. जैसे वे चलते हैं परमेश्वर चलते वैसे ही हमें எல்லாருடைய चलना है। கரத்திலும் வேதம் இருக்கிறது. सभी के हाथ में तो देखो शास्त्र दी அதை हुई है। படித்து நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள वो வேண்டும். पढ़कर हमें सत्य को जानना है। ஏராளமான பிரசங்கங்களை கேட்கிறோம். बहुत सारे तो देखो हम प्रचार को सुनते हैं, அதன் மூலம் வேதத்தை நாம் நம்முடைய இதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். इसके द्वारा हम हमारे शास्त्र को हृदय में बसाना है। அப்ப ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். आत्मा की फल हमारे पास होनी जरूरत அப்ப है। ஆவியின் கனி நம்மிடத்தில் இருந்தால் நாம் எப்படி காணப்படுவோம்? आत्मा की फल अगर हमारे अंदर होगी तो हम किस तरह रहेंगे? உங்கட்டெல்லாம் ஆவியின் கனி இருக்கிறது, अभी देखो आप सबके पास आत्मा की फल तो है இருக்கா இல்லையா? या नहीं? இருக்கிறது. है। ஆவியின் கனி இருந்தால் और जो है आत्मा की जो फल होगी, நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள். आप प्रेम से रहोगे, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள். एक दूसरे से प्रेम करोगे, ஏன்னா அன்பு திரளான பாவத்தை மூடி போடும். क्योंकि जो है प्रेम बहुत सारे पापों को ढांप देती है। நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். आप संतुष्ट रहोगे, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். दूसरों को भी संतुष्ट दिलाने की ओर से रहोगे, நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். शांति से रहोगे, மற்றவர்களை சமாதான பாதையிலே அழைத்து வருவீர்கள். दूसरे को भी शांति के रास्ते पर चलाओगे। எத்தனையோ மக்கள் சமாதானமின்றி பலவிதமான பிரச்சனை சிக்கி தவிக்கிறார்கள். दुनिया पर देखो कितने लोग को शांति नहीं है और अलग अलग परेशानी में फंसे हुए हैं। அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி उन्हें यीशु मसीह के बारे में बता நீங்கள் दिया। அழைத்து வருகின்ற பொழுது जब आप उन्हें बुलाकर आए, கர்த்தராகிய இயேசு அவரை ரட்சிப்பார். यीशु उन्हें उद्धार करेगा அப்பொழுது அவர்கள் சமாதானம் உடையவர்களாய் மாறுவார்கள். और फिर भी हम देखते कि वो शांति से बने रहेंगे। நீடிய பொறுமை என்று எழுதப்பட்டுள்ளது. लंबी धीरज कर कहा है। ஆவியின் கனி உங்களிடத்தில் இருக்கிறது. आत्मा के प्रतिफल तो देखो तुम्हारे நீடிய पास है। பொறுமை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். लंबी धीरज आपके पास है या नहीं आपको देखना இந்த है। வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் ये वचन से को कहना है तो நீடிய பொறுமை என்று சொல்ல வேண்டும். लंबी धीरज कर हम देखते हैं। நம்ம பொறுமை உள்ளவர்களாய் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். लंबी धीरज हमें रहना है। உலகத்திலே பாவம் நெருக்கிக் கொண்டுதான் வரும். इस दुनिया पर देखो पाप तो दबा कर ही आएगी, हमें। பிரச்சனைகள் நெருக்கிக் கொண்டுதான் வரும். संकट है तो भर कर ही आएगी। ஏழெல்லாம் போ என்று தள்ளிவிட்டு ये सबको हटाकर விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற विश्वास को जो आरंभ करने वाला जो परमेश्वर இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திர ஓட்டத்திலே நேரே ஓடணும். यीशु मसीह ने जो नियुक्त किया है वो दौड़ में हमें सीधा दौड़ना है। நம்ம பெரியயா இருந்த காலத்துல தான் சொல்லுவார்கள், बड़ा ये जब थे वो कहते இடிய பக்கத்துல விழுந்தாலும் பயப்படாம இருப்பேன் என்று वे சொல்லுவார்கள். कहते कि यहाँ पर हम देखते कि एक तरह की अगर कोई भी बिजली अगर गिरी तो भी आपको वहां पर हिलना नहीं है। அவர்கள் அதை குறித்து நான் பயப்படுகிறதே இல்லை. उससे तो देखकर तुम्हें डरना नहीं। தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், परमेश्वर ने उद्धार किया, அவரை இங்கே வைத்திருக்கிறார், परमेश्वर ने हमें रखा நான் है, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், हम उनके संतान हैं। என்னை பாதுகாப்பது அவருடைய கடமை. हमारे हमें संभालना उनका जो है कि அவரை நான் விசுவாசித்திருக்கிறேன், उसे मैं विश्वास करता முழு हूं, நம்பிக்கை வைத்திருக்கிறேன், उस पर भरोसा रखता हूं, எதை குறித்தும் பயப்படுகிறது இல்லை என்று சொல்லுவார்கள். डरना जरूरत नहीं है। நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? हम किस तरह रहना है? தயவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். दयालु रहना है, நற்குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். अच्छे गुण वाले होना है। நீ நற்குணத்தை பார்க்கிறதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. सद्गुण और अच्छे गुण को देखना बहुत मुश्किल है। அது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் வெளியுள்ள மக்களுக்கு நாம் காட்ட முடியும். ये परमेश्वर के लोगों के द्वारा ही बाकी लोगों को आना है। நம்மளை பார்த்தோன்னே இன்ன சகோதரர் இன்ன சகோதரி ரொம்ப நற்குணம் உள்ளவர்கள், और हमें देखते ही कहेंगे कि ये भाई और बहन अच्छे गुण से भरे हुए हैं, என்ன இனிமையாக பேசுகிறார்கள். इतने अच्छे से बात करते हैं। அவர் பேசின கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்கிறது. ये बात करे तो और सुनने का मन करता है। அவர் பேசுறதுக்காகவே நான் அங்கே கடந்து செல்கிறேன். इनसे बात करने के लिए हम चलते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொன்னோமானால் और जब हम वचन निकाल कर कहे तो நம்ம சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கும். और हमें ढूंढ करते झुंड आते रहेगी। மும்பை சென்ட்ரல் நம்முடைய சிஎஸ்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஆபீஸ் கடந்து சென்று விட்டால், और जो मुंबई सीएसटी के अगर जो रेलवे स्टेशन के ऑफिस में अगर आप நான் जाए, எப்பொழுதும் அங்கே போனால் जब भी आप वहां जाए तो ஏசுடன் சார் வந்து விட்டாருன்னு ஒரு குரூப்பை கூடி விடும் அங்கே. और मैं वहां पर जाऊंगा तो एक झुंड वहां पर आती है। எங்களோட கொஞ்சம் பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். वे लोग कहते कि हमसे थोड़ा बात करो। இதை நம்ம கதையா விட போயிருக்கிறோம், क्या हम क्या कहानी बात करने இல்ல जाते हैं? தேவனை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். वो कहते कि परमेश्वर के बारे में आप அதை हमें சொல்ல बताओ। மிகுந்த சந்தோஷமா இருப்பார்கள். जब हम कहते तो बहुत आनंद होते, வந்து ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்வார்கள். वो प्रार्थना करने के लिए मांग करते। கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உலகத்திலே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के वचन को सुनने के लिए लोग संसार पर तड़प रहे हैं। நாம தான்
அதை குறித்து கவனம் இல்லாம இருக்கிறோம். हमें उसके बारे में ध्यान नहीं रखते। அப்ப எங்க போனாலும் கண்டிப்பா ஒரு வார்த்தையை யாருக்கிட்டயாவது சொல்லணும். जहां पर भी जाए वचन किसी न किसी को एक वचन तो कहकर आना அப்படியே है। மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க. दूसरों को सुसमाचार सुना के எங்க போனாலும் உங்களை வந்து பின்தொடர ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். आपके पीछे आने के लिए हमेशा एक झुंड रहेगी। நீங்க வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. आओ हम परमेश्वर के वचन को कहो, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. मेरे लिए प्रार्थना करो, விசுவாசம் வரும் और विश्वास आएगा। நீங்க ஜெபிப்பீங்க, आप लोग प्रार्थना அவங்களுக்கு करोगे, அந்த காரியம் நடந்து விடும். उनके लिए कार्य हो உங்களை விட जाएगा, மாட்டார்கள். आपको नहीं छोड़ेंगे। அவரும் வெற்றிக்குள்ளாய் வருவார். वो भी उद्धार में अंदर आएंगे। இப்படியே கர்த்தருடைய ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ऐसे परमेश्वर की सेवकाई बढ़ती है। நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். हमें फल देना है करके परमेश्वर कहता है। இதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். यही तुम्हें बुलाया करके परमेश्वर कहता है। கர்த்தருடைய சேவை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर की सेवकाई को सभी में मिलकर करना है। விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். विश्वासी होना है। விசுவாசம் எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரியது. அது विश्वास सभी कार्यों पर बड़ा है। ஒருவருடைய விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அவர்களுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. और किसी के पास अगर विश्वास नहीं हो तो परमेश्वर के प्रिय तो नहीं रह सकते। விசுவாசம் உள்ளவர்கள் विश्वास जो है தேவன் உண்டென்றும் परमेश्वर है करता है। அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க जो வேண்டும். परमेश्वर को ढूंढते हैं उसे सामर्थ देता कर कर विश्वास करना है। என்ன அருமையான விசுவாசம், कितना एक अच्छी என்ன विश्वास, அருமையான வசனம், कितना अच्छी என்ன वचन, அருமையான தேவன் कितने अच्छे நமக்கு परमेश्वर தந்திருக்கிறார். हमें दिया है। நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, हम आशीष पाने நாம் के लिए, விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்படும்படியா, विश्वास में हमें आगे बढ़ने के लिए, அவருடைய வல்லமை தரித்துக் கொள்ளும்படியா, सामर्थ को पहनने के लिए, அவரை கொண்டு எழுந்து பிரகாசிக்கும்படியா, उसके लिए उठकर प्रकाश में होने के நான் लिए। உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்து यीशु मसीह ने जो कहा कि मैं दुनिया के लिए ज्योति हूँ, உங்களை உலகத்திலே ஒளியாக வைத்திருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார். उन्होंने ये भी कहा कि तुम्हें भी मैं दुनिया में ज्योति के समान रखा हूँ। நற்கிரியினால் நீங்கள் உங்களை வெளிச்சத்தை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். आपके भलाई के कार्य से इस दुनिया पर आप ज्योति के समान रो कर परमेश्वर ने कहा है। அடுத்தபடியாக சாந்தம், और उसके बाद जो है शांत, ஆவியின் கனி சாந்தம். और जो है शांतता। நமக்கே தெரியும் எத்தனை பேருக்கு நமக்கு சாந்தம் இருக்கிறது. और कितने लोग हम शांत से रह सकते சில हैं। காரியத்துல நம்மளால சாந்தமா இருக்க முடியுதா? कुछ कार्य में तो देखो हो सकता है क्या, ஆனா शांत கண்டிப்பா சாந்தம் இருக்கணும். परंतु शांतता ஆவியின் रहना है। கனி இருந்தால் சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். आत्मिक का प्रतिफल जो है शांतता ये है। எல்லாத்துலயும் கடைசியாட்ட ஒண்ணு இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். और हमें संयमी से रहना है। என்று இந்த குணங்கள் இருக்க மட்டும் தான் அது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டுள்ளது. ये सारे गुण जो है आत्मा की फल है करके இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ये परमेश्वर हमसे चाहता है। யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். 14:23 वचन को कोई पढ़ सकते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், यदि कोई मुझसे प्रेम रखेगा, நாம எல்லாரும் சொல்ல நான் ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கேன், सभी लोग तो कहते देखो हम परमेश्वर से प्रेम तो நான் करते हैं। ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கேன். सब लोग बोलते हैं कि हम परमेश्वर से जो है कि परमेश्वर के प्रिय तो जीते அப்ப हैं। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है? ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் अगर कोई मुझसे प्रेम करता है तो அவன் என்னுடைய வசனத்தை கை கொண்டு நடப்பான். वे मेरे वचन को मानकर चलेगा। அவன் வசனத்தை கை கொண்டு நடக்காவிட்டால் और वचन को मानकर नहीं चला तो அவன் தேவனிடத்தில் அன்புள்ளவன் அல்ல என்று வேதவசனம் திட்டமாக நமக்கு அறிவுறுத்துகிறது. शास्त्र स्पष्टति से कहती है वैसा इंसान परमेश्वर से प्रेम कर ही नहीं सकता। அப்படி வேத வசனத்தை கை கொண்டு நடந்தால் ऐसे वचन के पालन और आज्ञा मंत्र चले तो என் பிதா அவர்களிடத்தில் அன்பாய் இருப்பார். मेरा पिता उससे प्रेम रखेगा। நாங்கள் கர்த்தராகிய இயேசுவே நானும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களோடு கூட நாங்கள் வாசம் பண்ணுவோம். हम यीशु मसीह और पवित्र आत्मा हम मिलकर हम वहां पर उसके पास आएंगे। அப்ப யார் வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ, जो वचन को मानकर चले, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், अच्छे से जान लीजिए, யார் வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறார்களோ, जो वचन को मानकर उसे मानकर चले तो அவர்களிடத்திலே பிதா அன்பா இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு அன்பா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அன்பா இருக்கிறார். उससे पिता जो है प्रेम करते हैं, यीशु मसीह प्रेम करते हैं, पवित्र आत्मा भी प्रेम करते हैं। அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும். और उनको अनंत जीवन दिया जाता है। அதோட கூட இந்த உலகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் அளிக்கப்படும். इसी के साथ इस दुनिया की सारी आशीषें दी जाती है। 1 யோவான் 3 வசனத்திலே 1 यूहन्ना 3:6 पर ரொம்ப முக்கியமான வசனம், बहुत जो है मुख्य वचन है। அவரில் நிலைத்திருக்கிறவன், अगर जो कोई उसमें बना रहता है, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் और जो भी उसमें बना रहता है, அவன் பாவம் செய்கிறது இல்லை. वह पाप नहीं करता। பாவம் செய்கிற எவனும் जो पाप करता है அவரை காணவும் இல்லை, उसने तो उसे देखा ही नहीं, அவரை அறியவும் இல்லை என்று उसे तो எழுதியிருக்கிறார். जाना भी नहीं।
ஒரு நிமிஷம் சற்று நம்ம நம்மையே வந்து யோசித்து பார்ப்போம். एक क्षण देखो, आप सोच कर देखो, हम अपने आप को ही ऐसे सोच कर देखें। நாம் ஆண்டவரை அனுதினமும் காண்கிறோமா? क्या हम परमेश्वर को हर दिन देखते हैं? அவரை அனுதினமும் அறிந்திருக்கிறோமா? क्या उसे रोज जानते हैं? அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. अगर वैसे है तो पाप के लिए हमें जगह नहीं देना है। அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया जो उसमें बना रहता है वो पाप नहीं करता। பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. पाप जो करता है वो उसे देखा भी नहीं, वो उसे जानता भी नहीं। பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று அங்கே 8ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். पाप करता है 8वां वचन पर लिखा गया वो शैतान की ओर से है करके लिखा है। யோவான் அப்போஸ்தலன் தீவிரமாக உள்ளவர். और यूहन्ना जो प्रेरित है वो बहुत तेजी से है। பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். जो पाप करता है वो शैतान की ओर से है करके यहाँ पर ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். शैतान जो है आरंभ से पाप ही करता रहता है। பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். परमेश्वर का पुत्र इसलिए प्रकट हुआ कि शैतान की कामों को नाश करे। ஆனாலும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். इसलिए जो कोई परमेश्वर से जन्मा है वो पाप नहीं करता। ஏனெனில் அவருடைய வித்து அதான் அந்த வசனம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. क्योंकि उसका बीज जो वचन है उसमें बना रहता है, அது தரித்து நிலை கொண்டு இருக்கிறது. वो उसमें बना रहता है। அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். वे परमेश्वर के द्वारा जन्मा है इसलिए पाप नहीं அப்ப करता। இதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன பிசாசின் பிள்ளைகள் என்ன தெளிவாக தெரிந்து விடும். इससे पता चल जाएगा परमेश्वर के संतान कौन है और शैतान के संतान कौन है। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। அப்ப நம்ம அவர் நிலைத்திருந்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். उनमें बने रहकर हमें पवित्रता से रहना है। 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே और तीसरा अध्याय दूसरा तीसरा वचन पर பிரியமானவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हे प्रिय हम परमेश्वर के संतान हैं। இனி இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் நமக்கு தெரியவில்லை. अभी तक प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे, இன்னும் வெளிப்படவில்லை. अभी तक तो नहीं पता। ஆகிலும் ஒரு காரியம் நமக்கு தெரியும், परंतु एक कार्य तो पता है, அவர் வெளிப்படும் போது जब वह प्रकट होगा அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் उसके सामने होंगे, मतलब हम उसके जैसा दिखेंगे। அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். हम उसे देखते रहते हैं इसीलिए हम उसके समान होंगे। எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். कितनी बड़ी कार्य यहाँ पर है देखिए। அவருக்கு ஒப்பாய் நாம் காணப்படுவோம் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். हम उनके समान होंगे कर यहाँ पर लिखा है। ஆனபடினால் इसीलिए அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் ऐसे जो भरोसा रखा हो ऐसा कोई भी इंसान அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல वे जैसा पवित्र है தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. वे अपने आप को भी पवित्र करता रहता है। ஆண்டவர் வருவார், परमेश्वर आएगा, அவரோடு கூட நாம் போவோம் हम परमेश्वर के साथ चलेंगे। என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். ऐसे सब रुके हुए, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் உங்களை என்னோட கூட இருக்கும்படி கூட்டி செல்லும் நம்முடைய ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார். परमेश्वर कहते कि मैं तुम्हारे लिए एक स्थल जगह करने तैयार करने गया, उसके बाद मैं आकर तुम्हें ले चलूंगा। அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க நாம் எல்லோரும் ऐसे भरोसा रखे हुए हम அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல जैसा वह पवित्र है वैसे ही நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हम भी अपने आप को पवित्र करें। சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 13 நாம் வாசித்தோமானால் और भजन संहिता हम देखते कि கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் और जो परमेश्वर के भवन पर जो लगाए हुए எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். और जो मेरे जो है कि जो प्रहार पर हम देखते कि वो हष्ट और पुष्ट रहेंगे। வேதவசனம் என்ன சொல்லுது? और शास्त्र क्या कहती है? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். और जो परमेश्वर के भवन पर जो है மரத்தை போல நாட்டப்பட்டிருந்தோமானால் अगर हम एक वृक्ष के समान हम वहां पर लगाए எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள். और जो है परमेश्वर के प्रहार जो है वहां पर हम देखते कि वहां पर फल फूलकर वहां पर फल देंगे। அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருப்பார்கள். वे बुढ़ापे में भी फल देकर हष्ट पुष्ट के साथ रहेंगे। ரொம்ப பசுமையாக இருப்பார்கள். और जो है कि अच्छी रीति से रहेंगे। ஆமரிமான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, எவ்வளவு அருமையான வசனங்கள் कितना अच्छा वचन நம்மை நோக்கி வருகிறது. हमें देखकर तो आ रहा है। நம்மை இதற்கென்று தேவன் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். और परमेश्वर ने हमें ये देखकर हमें चुना है। அப்ப நம்ம கனி கொடுக்க வேண்டும். तो हमें फल देना है। ஆண்டவர் எல்லாரையும் உயர்த்துவார். परमेश्वर हमें सबको ऊंचा करेगा। எல்லாருக்கும் ஒரு காலத்தை வைத்திருப்பார். सभी के लिए एक समय रखा है। நாம் பார்க்கும்போது நம்முடைய படிப்பில நாம் பெரிய ஆட்கள் இல்லை.
अभी देखो हम हमारे पढ़ाई में कोई बड़ा इंसान तो नहीं, நம்முடைய அறிவில் பார்த்தாலும் நம் பெரிய ஆட்கள் இல்லை, हमारे ज्ञान में भी हम कोई बड़ा इंसान तो नहीं, நம்முடைய ஞானத்தை பார்த்தால் பெரிய ஞானிகள் இல்லை, हमारे ज्ञान में भी हम कोई बड़ा ज्ञानी नहीं, நம் வசதிகளை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் இல்லை. अगर हमारी जो धन को हम देखेंगे तो कोई बड़ी धनी तो नहीं है, என்னதான் நம்மகிட்ட இருக்கிறது? हमारे पास क्या है? அப்படி காணப்படும் தேவன் அன்பு கூர்ந்தாரே, और हमारे पर हम ऐसे रहे तो भी परमेश्वर हमसे प्रेम அவர் किया, பிள்ளையை மாற்றி இருக்கிறாரு, वो उनके संतान बनाया, அப்புறம் எவ்வளவோ நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறாரு, उसके बाद कितना आशीष किया, அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாரு. आशीष करता रहता है। ஆனபடினாலே इसलिए பதவியும் அதிகாரமும் கிடைத்த உடனே इसलिए हम देखते हैं कि अगर पद जो है और अधिकार मिलते ही ஆண்டவர் பதவி தருவார், நமக்கு அதிகாரம் தருவார், எல்லாவற்றையும் செய்வார். परमेश्वर तुम्हें पद देगा, अधिकार देगा, सब कुछ देगा। அதற்கு பின்பாக வசதி வந்த உடனே उसके बाद सब कुछ आने के சில बाद மனிதர்கள் படிப்படியாக தங்கள் நற்பண்புகளை விட்டு விலகி விடுகிறார்கள். और कुछ लोग समय होते होते अपने भलाई के कार्य से हट जाते हैं। அதுவரையிலும் ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொல்லி तब இருப்பார்கள், तक वो कहते हैं कि परमेश्वर ही हमारे लिए सब कुछ है। ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி இருப்பார்கள், तब तक कहते हैं कि परमेश्वर ने तो मुझे आशीष किया है। அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி वो இருப்பார்கள். कहते हैं कि परमेश्वर ने हमें भरपूर आशीष किया है। அதற்கு நற்பண்புகளை விட்டு விலகி விடுகிறார்கள், उसके बाद अच्छी कार्य से हट जाते हैं அவர்களுக்கு ஆணவமும் வந்து விடுகிறது, और उसके बाद उन्हें जो है कि பெருமை வந்து விடுகிறது, घमंड आता है வரம்பு மீறி செயல்படுகிறார்கள். और वो बहुत ज्यादा कुछ ऐसा कार्य करते சில हैं। பேர்கள் துணிச்சலாவே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செயல்படுகிறார்கள். और देखो कुछ लोग हम देखते हैं कि डरते नहीं है और वैसा कार्य परमेश्वर के विरोध कर देते हैं। அதை குறித்து சொல்லுகின்ற பொழுது इसके बारे में क्या लिखा है? நல்ல தொடக்கம் மோசமான முடிவு என்று எழுதப்பட்டுள்ளது. और अच्छे चीज के लिए भी जो है कि गलत जो अंत हो सकती है, நல்ல தொடக்கம் மோசமான முடிவு, अच्छी आरंभ और जो है कि और जो जिसकी अंत जो है वो अच्छी नहीं होती। ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், आरंभ भले ही छोटी हो ஆனால் முடிவு மகிமையாக இருக்க வேண்டும், परंतु अंत तो महिमा भर முடிவு रहना है। மகிமையாக இருக்க வேண்டும். अंत तो महिमा रूपित होना है। என்னுடைய தாயாரை குறித்து நான் அடிக்கடி சிந்திப்பேன். मेरी माता जी के बारे में मैं बार बार सोचता हूँ। அவர்கள் ஸ்கூலுக்கு போனது இல்லை, वे तो कोई पाठशाला गए नहीं। பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து விட்டார்கள், जब वो पैदा हुए उनकी माता जी मर गई थी। அவரோட வளர்ந்து வந்தார்கள், वे बढ़कर आए, வளர்ந்து வந்து திருப்பி கல்யாணம் முடிச்சு நாங்களாம் ஒரு பிள்ளைகளா இருக்கிறோம். वो फिर विवाह होकर फिर हम सब उनके बच्चे हुए। வேத வசனங்களுக்கு வாசிக்க தெரியாது, उनको शास्त्र पढ़ने नहीं आता ஏனென்றால் ஸ்கூலுக்கு போகவில்லை. क्योंकि स्कूल नहीं गए। ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் முன்னால வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்க வேண்டும் விரும்புவார்கள். वो भवन में आएंगे तो आगे बैठकर ना वचन सुनना उनको अच्छा लगता है। பாருங்க, ஒன்றுமே படிக்கவில்லை, कुछ भी नहीं पढ़ाई किया। ஒரு சிறு கிராமத்திலிருந்து வந்தார்கள். एक छोटे वहां पर गांव में पैदा हुए எங்கள் தங்கை ஞானசானம் எடுக்க இங்கே பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாள். और मेरी बहन जो बैंगलोर से यहाँ पर बपतिस्मा लेने आई थी। அதை பார்த்த உடனே நானும் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். इसे देखते ही उन्होंने कहा मुझे भी बपतिस्मा लेना है। ஞானசானத்தை எடுத்துக்கொண்டார்கள், उन्होंने बपतिस्मा लिया, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள், अभिषेक पाया। மரிக்கும் வரலும் திருவந்தில இங்க வந்து பங்கு பெற்றார்கள். जब तक वो मृत्यु पाए तब तक हम देखते हैं प्रभोजन में भाग लिया। பாருங்க, பிறப்பு வந்து ரொம்ப அற்பமா இருந்தது. उनकी आरंभ तो देखो बहुत छोटी थी। பாடல் பாடும்போது தாவீதை போல நடனமாடி என்ற பாடல் சொல்லுவோம், அவளுக்கு பாராம தெரியும். और वो है कि गीत में भी हमें तमिल गीत है वो उनको हम देखते कि वो उनको अच्छे से आता है। ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், वो आरंभ तो छोटी हो, முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். अंत देते देखो अच्छी होनी है। நல்ல தொடக்கம் இருந்து முடிவு மோசமான முடிவுல போய்விடக் கூடாது. अच्छी आरंभ रहकर जो है अंत अगर जो है बुरी अंत नहीं होनी है। தேவன் சவுலை குறித்து இங்க எழுதியிருக்கின்ற பொழுது साउल के बारे में लिखा है, தன்னுடைய ஜனத்தின் மேல் முதல் ராஜாவாக அவரை ஏற்படுத்தினார். अपने जो लोगों के ऊपर पहला राजा बनाया, அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். पहले राजा बनाया था। அப்பொழுது ஆண்டவர் அவரை சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். शमूएल नबी को लेकर परमेश्वर ने उसे राजा बनाया। ராஜாவா ஆக்கும்போது ரொம்ப பணிவுள்ளவராக தான் இருந்தார். जब परमेश्वर ने उसे राजा बनाया बहुत वो दीनता के अवसर என்னோட குடும்பம் மிக சிறிய குடும்பம், मेरी जो कुटुंब बहुत छोटी कुटुंब நான் है, இதற்கு தகுதியா, मैं तो उसके लायक भी नहीं हूँ कहा। ஆனா ஆண்டவர் அவரை கொண்டு தான் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने शमूएल नबी को लेकर उसे वहां पर राजा के नाम पर उसे अभिषेक किया। அவர் ரொம்ப ரொம்ப தாழ்மையுள்ளவராக காணப்பட்டார். वो बहुत दीन और दयालु इंसान था। தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார். नबियों का सुनने वाला एक इंसान था। தொலைந்து போன கழுதையை தேட போகின்ற பொழுது जब वो उसकी जो गधा जो है वो वहां पर घूम चुकी थी, இது நமக்கு கிடைக்கவில்லையே, ये तो मुझे मिला नहीं, இங்க யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா, यहाँ पर कोई नबी है क्या करके पूछते, அங்க போய் கேட்போம்
போகிறோம் என்று சொல்லுகின்ற वो பொழுது बोलते कि वहां पर जाके नबी को पूछे कर அங்கே जाते हैं। இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். वहां पर लोग कहते हैं कि हाँ एक नबी यहाँ पर है। உடனே இந்த சவுல் என்ன சொல்லுகிறார்? शाऊल क्या कहता அந்த है, தீர்க்கதரிசியை பார்க்க போகிறோமே, वो नबी को तो देखने जाता हूँ, நம்முடைய கையில் ஏதாவது காணிக்கை இருக்கிறதா அவருக்கு கொடுப்பதற்கு. मैं हमारे हाथ में कुछ भेंट है क्या नहीं उसे देने के लिए। அவ்வளவு ஒரு நல்லவராகத்தான் அவர் वो காணப்பட்டார். इतने अच्छा इंसान था, தேவ ஊழியருக்கு ரொம்ப மரியாதையை செலுத்தினார். परमेश्वर के सेवक को बहुत आदर दिया, தாழ்மையா நடந்து கொள்ள தெரிந்திருந்தார். दीनता से चलना सीखा। தன்னை ஏளனம் செய்தவர்களை கூட மரணத்துக்கு தப்புவித்தார் என்று கூட எழுதப்பட்டுள்ளது. जिसने उसका ठट्टा उड़ाया उसे भी उसने मृत्यु से बचाया करके लिखा है। இதுவரை எல்லாம் ஒழுங்கா தான் போகுது. अब तक तो देखो सब कुछ सही चल रहा है, ஆண்டவர் ஆசீர்வதிக்கார். परमेश्वर ने आशीष दिया யுத்தங்கள் எல்லாம் வருகிறது. और सब कुछ तो आया। ஆண்டவர் கூட இருந்து வெற்றிகளை கொடுக்கிறார். परमेश्वर हर युद्ध में उसको जीत दे रहे। வெற்றிகளை கொடுக்கத்தான் இவன் கொஞ்சம் வசதியாகி ரொம்ப ஒரு லெவலுக்கு மிஞ்சி போகின்ற अब பொழுது देखो परमेश्वर जीत देते देते इसके पास अच्छी धन दौलत आते ही இவனு லெவலுக்கு மிஞ்சியே போயிருந்தான். ये भी हम देखते ही कुछ आर पार चला जाता है। அதுக்கு பிறகு ஆண்டவர் மறந்துருதான். उसके बाद परमेश्वर को भूल जाता है, தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவரை மறந்து விடுகிறார். परमेश्वर ने जो उसे आशीष किया उसे भूल जाता है। அவன் பொறாமையினால் தீர்க்கதரிசி செய்ததை செய்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. हम देखते कि जलन के द्वारा பொறுமை இல்லாமல் और देखते कि उसके पास जो है कि शांतता तो नहीं थी, इसके लिए जो नबी करना है वो कर किया। அங்கே மேடையிலே பலி செலுத்த வேண்டும். वहां पर बलि देना है, அதே தீர்க்கதரிசிகள் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். केवल नबी ही कर सकता है, அவர்கள் தான் பரிசுத்தமாய் வந்து அதை செய்ய வேண்டும். वे ही पवित्रता के साथ आकर वो कर सकते हैं। இவன் அவசரப்பட்டான். इसने हम देखते कि கொஞ்சம் भाई किया, பிந்தி விட்டது என்று அவசரப்பட்டான். जल्द कर ये चला गया, ஆனபடினால் அவன் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. इसलिए वो अपना आशीष खो बेटा कर हम देखते हैं। பாருங்க, பெரிய யுத்தத்திலே கோலியாத்தை கண்டு முழு சேனையும் பயப்படுகிறது. और देखो युद्ध में गोलियत को देखकर पूरी सेना डरती है। ஆண்டவர் இவரை ராஜாவை ஏற்படுத்தினபடியால் परमेश्वर ने इससे राजा के समान नियुक्त किया। ஒரு தாவீது பக்தனை அங்கே அனுப்பி वहां पर दाऊद भक्त को भेजकर அந்த தாவீது மூலமாக அந்த கோலியாத்தை கொன்று போட்டார். दाऊद को लेकर गोलियत को मारा। இவர்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு வெற்றி. इनको एक बहुत बड़ी उद्धार, बहुत बड़ी एक जीत। அப்பொழுது என்ன பாடினார்கள்? क्या गीत गाए? ஏன்னா இவரு சவுல் போய் அங்க ஒண்ணும் சண்டை போடலையே. यहाँ पे देखो शाऊल ने तो यहाँ पर जाके तो कोई लड़ाई नहीं की। சவுல் கொன்றது 1000, शाऊल ने जो मारा 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னார்கள். दाऊद ने जो घात किया वो 10,000 कर कहा। ஒரு பாட்டு தான் பாடினார்கள். एक गाना ही गाया। இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. इससे सहन नहीं அந்த हुआ। தாவீதை எப்பொழுது கொல்லலாம் ஈட்டியெல்லாம் தூக்கி எரிஞ்சு கொண்டே இருந்தார். दाऊद को कब मारना है कर उसके पीछे ही रहा होता। அப்படி செய்யலாமா? செய்யவே கூடாது. ऐसा कर सकता है कि ऐसा करना ही இவன் नहीं। பெருமையில் வந்த உடனே, இவன் பொறாமையில் வந்த உடனே இவன் பாவியாக மாறி விடுகிறான் என்று இவனுக்கே தெரியாம घमंड आते ही ये पापी बन जाता है, इसे खुद को समझ नहीं आई। நான் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். परमेश्वर के वचन के हर बात में अधीन होना है। அமலேக்கை வந்து முறியடிக்கின்ற பொழுது अमलेकियों को जब हम देखते कि ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார்? परमेश्वर ने क्या कहा? முறியடிக்கும் எல்லாவற்றையும், எல்லா மிருகங்களையும் கம்ப்ளீட்டாக அழித்து விட வேண்டும். सारे पशुओं को मार डालना है। ஆனால் இவர் என்ன செய்தார்? इन्होंने क्या किया? இவரும் ஜனங்களும் சேர்ந்து ये और लोग मिलकर, இந்த ஆசை இவங்களை விடல. और जो इनकी इच्छा तो इन्हें छोड़ी नहीं। ஆண்டத்தில் இருக்கிற அது எப்படி கொளுத்த ஆடா மாடா இருந்தாலும் நீங்க அதெல்லாம் அழிச்சிடணும்னு சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर ने कहा कितने भी हष्ट पुष्ट जानवर दिखे तुम्हें उसे मार डालना है, गिरा देना है। முதல் தரமானது, இரண்டாவது தரமானதையும் இவர்கள் வந்து பாதுகாத்து வைத்தார்கள். और जो पहला जो है की क्वालिटी और दूसरा क्वालिटी वाला इन्होंने संभाल कर रखा। ஆண்டவர் அதை அழித்து விடுந்தால் அழித்து விட வேண்டும். परमेश्वर ने उसे मार डालना कहा तो मार डालना है। தவறை செய்யாதென்றால் செய்யக்கூடாது. गलती मत कर तो कहता है तो मत அதை कर। இவர் மீறி செய்தார் என்று பார்க்கிறோம். उसके उल्लंघन किया कर देखते हैं। அங்கே வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கின்ற பொழுதும் शमूएल नबी जब पूछते அவரிடத்துல ஜனங்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று பொய் சொன்னார். परमेश्वर ले आया कर झूठ कह दिया, लोग ले आया कहकर झूठ कह दिया उसने नबी। ஜனங்களும் தேவநாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடும்படியாக, और जो लोग हैं गिलगाल में परमेश्वर के लिए बलि देने के लिए வந்து அவர்கள் சாபத்திரானதிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் பொய் சொல்லுகிறார். और वो झूठ कहते हैं कि इसीलिए हम जो है प्रधान जो अच्छे पशुओं को हमने बलि देने के लिए लेके இதுக்கு முந்தின வசனத்துல இவரும் ஜனங்களும் சேர்ந்துதான் கொண்டு வந்தார்கள். इसके पहले तो देखो ये और लोग मिलकर ही ले आए। ஆண்டவர் நம்மகிட்ட பலியா கேட்கிறார். क्या परमेश्वर हमसे बलि मांगते हैं? கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆண்ட தான மட்டும் கேட்கிறார். परमेश्वर क्या यही कहते हैं कि तेरा पास जो सब कुछ ले आ? வசனம் இங்க என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? அங்கே அதற்கு சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? शमूएल क्या कहते हैं? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 शमूएल 15 अध्याय 22 वचन से हम देखें। அதற்கு சாமுவேல் शमूएल ने कहा கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், परमेश्वर की बातों को मानने से ज्यादा, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், परमेश्वर
की वचन को मानने से ज्यादा சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? और क्या होम बलि और मेल बलिया परमेश्वर को प्रसन्न करेगी? பலியை பார்க்கிலும் बलि से ज्यादा கீழ்ப்படிதலும் और जो आधीन मानना ஆட்டுக்கடக்களின் நினைத்தை பார்க்கிலும் और जो है कि जो भी है जो मेढ़ों की चर्बी से செவி கொடுத்தலும் உத்தமம் என்று எழுதப்பட்டுள்ளது. कान लगाना उत्तम है कर देखते हैं। நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, मैंने जो कहा उसकी आधीन नहीं माना, உன் மனசு பிரகாரம் நீ எதை வேணாலும் செய்கிறாய், ये मन के अनुसार तू कैसे भी करता है। உடனே என்ன வந்து இரண்டகம் பண்ணுதல். और यहाँ पर देखते हैं दूसरा जो कार्य ஆண்டவர் ஒண்ணு சொல்லிருக்க, நீ ஒண்ணு செய்கிறாய். परमेश्वर कार्य कहता है तुम एक कार्य இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், और जो हम देखते हैं कि इस तरह की जो कार्य को முரட்டாட்டம் பண்ணுதல் அவ பக்திக்கும், और जो हम देखते हैं कि इस तरह की जो जादू टोना करते हैं விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. मूर्ति पूजा और गुरु देवता जितने भी चीजें इससे तो नहीं होगी। அப்ப நம்ம ரெண்டகம் பண்ணக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. और हमें इस तरह के काम तो नहीं करना है। அது பெரிய சாபம் என்று எழுதப்பட்டுள்ளது. बहुत बड़ी शाप कर यहाँ पर लिखा गया। நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால், और तू परमेश्वर के वचन को नहीं माना, इसीलिए அன்றைக்கு உன்னை ராஜாவாக்கும்படி உம்மை ஆண்டவர் நீ அனுப்பினார். उस दिन राजा बनाने के लिए परमेश्वर ने मुझे भेजा। அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீர் கேட்டீர். उस दिन परमेश्वर के वचन तुमने सुना है। இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தபடியால், तुमने परमेश्वर के वचन को तुच्छ मानना, அவர் உன்னை ராஜா வராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று எழுதப்பட்டுள்ளது. और वे भी तुझे राजा न होने के हिसाब से तुझे तुच्छ जानकर हटा दिया कर देखते हैं। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க बहुत வேண்டும். ध्यान से रहना है। ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அருமையான வாழ்க்கை தான். आत्मिक जीवन तो अच्छी जिंदगी है। நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தந்திருப்பார், परमेश्वर ने अनुग्रह दिया है, தாளந்துகளை தந்திருப்பார். परमेश्वर ने अच्छा तालन दिया ரொம்ப है। கவனமாக அதை பயன்படுத்த வேண்டும். हमें ध्यान से उसे उपयोग करना है। நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிடக் கூடாது. परमेश्वर के ना प्रिय कार्य तो नहीं करना। ஆனபடி எல்லாம் பார்க்கின்ற பொழுது इसलिए जब हम देखते हैं அவர் வந்து தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், और परमेश्वर क्या कहते हैं, நீ ராஜாவிற்கு தகுதி இல்லை. परमेश्वर ने कहा तू राजा रहने का लायक नहीं है। ஆண்டருக்கு ஒரு ஆள் இல்லாட்டி இன்னொரு ஆளு. एक नहीं तो दूसरा। உடனே அடுத்தால தாவீதை அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने तुरंत दाऊद को अभिषेक किया। தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே दाऊद को अभिषेक करते ही ஆவியானவர் தாவீது மேல் வந்து தங்கினார். और पवित्र आत्मा दाऊद के ऊपर आकर उतरा। அதனை எங்க வந்து தங்கினார்? पवित्र आत्मा कहां पर आया? தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே दाऊद को जब अभिषेक किया तो தாவீது மேல் வந்து தங்கினார். दाऊद के ऊपर आया। அங்கே தங்கினபடியால் वहां पर आया इसलिए இந்த சவுல் கீழ்ப்படியாததினால், शाऊल जो है आधीन नहीं माना, इसलिए கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்தபடியினால் परमेश्वर के वचन के उल्लंघन चला, इसलिए இவரிடத்திலிருந்து இந்த ஆவியானவர் நீக்கப்பட்டார். इसके पास से पवित्र आत्मा हटाया गया। தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இவரை வந்து பிடித்தது. पवित्र परमेश्वर के द्वारा भेजी हुई एक बुरी आत्मा ஆனபடியால் அப்பப்ப இந்த பொல்லாத ஆவி பிடிச்சு ஒரு ஆட்டுனா ஆட்டும். इसलिए वो बुरी आत्मा आकर इसे तब आकर हिलाती है। அப்பொழுது இந்த அபிஷேகம் பெற்ற இந்த தாவீது வந்து தான் பாட்டுகளை பாடி ஆண்டவருடைய பாட்டுகளை பாடி அவரை சரிப்படுத்த வேண்டும். अभिषेक पाया हुआ इस दाऊद ही गाकर उसे सही करना है। ஆண்டவன் எல்லோருக்கும் கிருபை தந்திருக்கிறார். परमेश्वर ने सबको अनुग्रह दिया ரொம்ப है। கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். बहुत सारे गवाही सुने हैं, அனைவருடைய வாழ்க்கைகளை நாம் பார்த்திருக்கிறோம். बहुत सारी जिंदगियों को देखा है। நாமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜாவும் தள்ளப்பட்டார். और देखो राज्य से राजा को ஒரே हटाया। நாளோட 3 குமாரர்களும் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். एक ही दिन में उसके 3 पुत्र घात किए गए। இவரும் ரொம்ப காயப்பட்டு தன்னுடைய வாளை நாட்டி அதில விழுந்து செத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते हैं कि ये भी अपने तलवार के द्वारा खुद को मारकर वहीं पर मर गया कर देखते हैं। ஆவியானவர் விலகிவிட்டால் पवित्र आत्मा हट गया तो தேவனோட பொல்லாதாவி உங்களை பிடிக்கும். परमेश्वर के द्वारा आए हुए कोई बुरी आत्मा அந்த லோகத்துல நம்ம யாரும் இடம் கொடுத்து விட கூடாது. उस कार्य के लिए हमें किसी को भी जगह नहीं देना है। ஆண்டவருக்கு பயந்து परमेश्वर को भय நீ मानना है। ரட்சித்திருக்கிற ஆண்டவரே, परमेश्वर को अपने उद्धार किया இதுவரை है, என்னை பாதுகாத்து अभी तक बचाया, இப்பவே நீ பாதுகாக்கிற நீர்தான், अभी भी मुझे बचाने के लिए आप ही हैं, இப்பவே நீ ஆசீர்வதிக்கிற நீர்தான், अभी भी आशीष करने वाला आप ही நான் हो। பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் உம்முடையதான ஆண்டவரே, जो आशीष पाया वो आप ही का है। நான் உமக்காக ஜீவிப்பேன், आप ही के लिए जीऊंगा, நான் உமக்காக வாழுவேன், आप ही के लिए जीऊंगा, நான் உண்மையை மகிமைப்படுத்துவேன் आपको ही महिमा करूंगा। என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். ऐसे परमेश्वर के प्रिय जीना है, கனி கொடுக்க வேண்டும். फल देना है। யோசேப்பு பக்தனுடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தெரியும். यूसुफ वक्त के बारे में हम सबको पता है। அவரை குறித்து என்ன எழுதப்பட்டுள்ளது? उसके बारे में क्या लिखा है? ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். प्रेरित हम देखते कि 49 22 22 को पढ़ सकते हैं। 49. हाँ 49 हाँ. யோசேப்பு கனிதரும் செடி என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते कि यूसुफ जो है
वो है कि फल देने वाली एक அவன் डाली के समान है। அவன் நீருற்றண்டையிலே நாட்டப்பட்ட கனிதரும் செடி என்று वो எழுதப்பட்டுள்ளது. सोते के पास लगाया हुआ एक फलवंत लता के समान है। அவன் கொடிகள் எல்லாம் சுவரில் படரும் என்று எழுதப்பட்டுள்ளது. डालियां भी हम देखते कि हर जगह पर फैलती है। கொடுக்கப்பட்ட கிருபை இழந்து பாவத்தில் போய் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். और देखो जो अनुग्रह दिया गया उसको पकड़कर पाप कर लोग सब कुछ खो बैठे। கொடுக்கப்பட்ட கிருபையை பாதுகாத்து கனி கொடுத்து பெரிய ஆட்களாய் மாறி விடுகிறார்கள். जो अनुग्रह मिला उसे पाकर सबको पवित्रता को बचा कर रखकर बड़े इंसान भी நம்ம हुए। எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? हमें कैसा रहना है? கொடுக்கப்பட்ட கிருபையில் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாய் மாறிவிட வேண்டும். अनुग्रह जो पाए उसमें बढ़कर बड़े इंसान बनना है। தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு தேவன் சொல்லியிருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். वचन को मान के जैसा परमेश्वर ने कहा उसी के अनुसार चलना है। உலகத்திலே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம், दुनिया पर देखो संकट तो आते கஷ்டங்கள் रहेगी, வந்து கொண்டிருக்கலாம். कष्ट तो आते रहेगी, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். किसी के लिए भी नहीं डरना। மனுஷருக்கு நேரிட சோதனை மாத்திரம் தான் உங்களுக்கு நேரிடுது. मनुष्य को जो है कि वो परीक्षा को छोड़कर तुम्हें कोई தேவன் परीक्षा உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चाई है அவர் உங்களை கைவிட மாட்டார். और परमेश्वर तुम्हें नहीं छोड़ेगा। சோதனையோட தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். वो परीक्षा के साथ निकल बचने के लिए एक रास्ता भी बनाएगा। ஹalleluya, हालेलुया। எவ்வளவு அருமையான ஆண்டவர். कितना अच्छा அந்த ஆண்டவர் நம்மை சந்தித்து இருக்கிறார், परमेश्वर ने उद्धार किया है, நம்மை ரட்சித்து இருக்கிறார். उद्धार किया है। அவர் சிறுவனாய் இருந்த பொழுது जब हम छोटे थे அவர் வந்து பலவிதமான பாடுகளை அனுபவித்தார். और जब बहुत तरह के हम देखते कि परेशानी को झेले, ஒரு காரியம் இடத்துல சரியாக இருந்தது. एक कार्य सही था। யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்றும், यूसुफ के साथ परमेश्वर था कर யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்றும், यूसुफ के साथ परमेश्वर था அவன் कर செய்ததெல்லாம் வாய்த்தது என்றும் எழுதப்பட்டுள்ளது. जो भी कार्य किया सब कुछ फलदायक हुआ அப்ப அவர் करते थे। எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராக காணப்பட்டார். हमेशा परमेश्वर के प्रसन्न को लिया हुआ एक इंसान था। நான் நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? हम हमारे प्रार्थना की जिंदगी में परमेश्वर के प्रसन्नता को हम देखते உணர்ந்தால் हैं। கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவோம். अगर वैसा करेंगे तो हम परमेश्वर में அப்படி आनंद होते हैं। உணராவிட்டால் இதற்கு பின்பு நாம் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். अगर वैसे नहीं अगर हम समझे तो परमेश्वर के प्रसन्न को जानना அந்த है। தேவ பிரசன்னத்தை அவர் அனுபவித்து வாழ்ந்தார். परमेश्वर के प्रसन्न को अनुभव करके அந்த किया। சிறைச்சாலையிலிருந்து சிம்மாசனத்திற்கு ஆளும்படியாய் வந்தார். इसीलिए हम देखते हैं कि बंदी गृह से वो हम देखते हैं कि राजगद्दी पर आया। ஹalleluya, हालेलुया। ஜெயிலில் இருக்கவங்க யாரும் அவரை குறித்து எண்ணி இருக்க மாட்டார்கள். वो जब बंदी गृह पे था लोगों को पता ही नहीं कि जेल से कब बाहर निकलेगा। கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. परमेश्वर की आंखें तो देखते रहती है। கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर देखता रहता है। நீதிமான் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை. धर्मी कभी नहीं त्यागा जाता। நீதிமானை ஒருபோதும் தேவன் கைவிடுகிறது இல்லை. धर्मी को परमेश्वर कभी नहीं छोड़ता। அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். हमेशा आशीष होती है। சிறுவனா இருந்து அவர் வாழ்க்கையின் இறுதி வரை தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார். और छोटे से लेकर वो बड़े होने तक परमेश्वर के प्रसन्न में जिया। ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் திகழ்ந்து கொண்டே இருந்தார். एक सच्चाई एक गवाही के समान जिया। அவர் அப்பாவுடைய கட்டளைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறவராய் காணப்பட்டார். जो परमेश्वर के जितने सारे बातों को मानकर चलने के अवसर उसका जिंदगी அவர் था। அடிமையாக எகிப்து கொண்டு போகப்பட்டதிலோ वे गुलामी की ओर से ले चला தன் பணியை உண்மையாக அங்கே செய்தார். अपने काम को सही रीति से किया। அவருக்கு பாவம் செய்ய ஒரு நெருக்கடி வந்தபோது पाप करने की एक परिस्थिति आई तो நான் இந்த காரியத்தை தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், ये पाप परमेश्वर के विरोध में नहीं करूंगा। தப்பி ஓடி விட்டார். वहां से भाग निकला। அவருக்கு தெரியும் उसको पता है நான் அடிமையாகத்தான் இந்த எகிப்துக்கு வந்திருக்கிறேன். मैं गुलामी बनकर मिस्र से आया। எனக்கு விரோதமா குற்றம் சாட்டுவார்கள். मेरे विरुद्ध तो लोग दोष लगाएंगे। என்ன வேணாலும் நடக்கலாம். कुछ भी हो सकता है। அடிமை அவர் வெட்டி கொண்டாலும் கொல்லலாம். वो मुझे घात भी कर दे। ஆனா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। என்ன இங்க வைத்தால் இங்க இருப்பேன், मैं इधर रखूंगा तो इधर இதில் रहूंगा। விட்டு விட்டால் ஆண்டோட பரலோகத்துக்கு போய் விடுவேன். इधर ही मुझे काट डाला तो ஆனால் परमेश्वर பாவம் மாத்திரம் செய்யவே மாட்டேன் என்று ஓடிவிட்டார். पाप करूंगा ही नहीं करके भाग निकला। ஹalleluya. Hallelujah. நம்ம எத்தனை பேர் அப்படி காணப்படுகிறோம்? हम में से कितने लोग ऐसे हैं? எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் ऐसे भी परिस्थितियां है। ஆண்டவரே பாவம் மாத்திரம் செய்ய மாட்டேன் நம்ம எத்தனை பேர் அப்படி காணப்படுகிறோம்? परमेश्वर के विरोध में पाप नहीं करूंगा करके कितने लोग ने ऐसा निर्णय இதற்கு लिया है। முன்னால் அப்படி இல்லைன்னா இனிமேல் நீங்கள் அப்படி கண்டிப்பாக மாறியாக इससे வேண்டும். पहले वैसे नहीं तो अब आप ऐसा அதை निर्णय लेकर தேவன் बदलना। விரும்புகிறார். परमेश्वर वो चाहता है। தவறா குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில போட்டாலும் वो गलत कर उसे बंदी गृह पर डाला किया அவர் அங்கே முறுமுறுத்து கொண்டிருக்கவில்லை. और वो कुटकुटाया नहीं। அன்றும் அவருடைய திரும்பத்தோடு அழைக்கப்பட்டவர்களாய் परमेश्वर के जो आगे के तरफ बुलाए गए தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर से जो भी प्रेम करते हैं சகலமும் நன்மைக்கே நடக்கிற இந்த வசனத்தை அறிந்து सभी कुछ भलाई की ओर से होती है ऐसा वचन लिखा है। முறுமுறு சிறைச்சாலையில தேவனோடு கூட இருந்தார். और बंदी गृह में परमेश्वर के साथ था। அந்த சிறைச்சாலை தலைவனை அத்தனை பேரை இவர் கையில் ஒப்படைத்து விட்டார். और वो बंदी गृह का जो नेता है उसको इसी सारा அவ்வளவு உண்மை உத்தமமான ஒரு மனிதன்.
वो इतना सच्चाई से जीने वाला एक इंसान। தேவன் அருளிய ஞானத்தை இவர் பயன்படுத்திய போது परमेश्वर ने जो ज्ञान दिया जब इसने उपयोग किया, இப்ப ராஜாவுக்கு வந்த சொப்பனத்துக்கு இவர் தான் வந்து அர்த்தம் சொன்னார். राजा को जो एक दर्शन स्वप्न है उसके लिए भी अर्थ इसने बताया, நான் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு நாங்க और उसके जो अर्थ हमें बताया। நான் பெரிய ஆளாகும், मैं बहुत बड़ा है, நான் நினைச்சா அப்படி செஞ்சிருவேனாகும். मैं सोचा तो ऐसा कर दूंगा, அப்படியே சொல்லவில்லை. ऐसा नहीं कहा। எல்லா மகிமை ஆண்டவருக்கு செலுத்தினார். सारा महिमा उसने परमेश्वर को இந்த दिया। அர்த்தத்தை சொல்லி தந்தவர் கர்த்தர் தான். इस अर्थ को बताया परमेश्वर है, இந்த மகிமை கர்த்தருக்கு செல்ல வேண்டும் என்று செய்தார். इस महिमा परमेश्वर को जाने कर करता। திறமையுடனும் தூய்மையுடனும் வாழ்ந்தார். और हम देखते हैं कि पवित्रता के साथ वो जिया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் परमेश्वर के लोग कहां पर होते हैं? நீங்கள் ரொம்ப திறமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். आप अच्छे, हम देखते हैं कि एक कार्य करते எந்த हैं, வேலையிலுமே திறமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். आप है कि अच्छी तरीके से प्रतिफल देना நம்மை है। ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். और परमेश्वर तुम्हें आशीष कर ऊंचा கவனமா करेगा। இருந்த தேவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு और ध्यान से रहकर परमेश्वर से ज्ञान पाए வேலைகளை கற்றுக்கொண்டு और शास्त्र को पढ़कर பெரிய ஆட்களாய் மாறிவிட வேண்டும். बड़े इंसान बनना है, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். वो परमेश्वर चाहता है। திறமையுடனும் தூய்மையுடனும் அவர் காணப்பட்டார். और एक अच्छे सामर्थ्य देखते हैं और एक पवित्रता से जिया। எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, सभी के ऊपर देखो, தன்னை குழியில் தூக்கப்பட்ட சகோதரர்களை, जो उसे खड्डे पर फेंका वो भाइयों को, இயேசு போல 20 வெள்ளிக்காசுக்கு வித்துப்பட்ட சகோதரர்களை, और जो है कि यीशु मसीह के समान ये भी हम देखते हैं कि इसके जो भाई लोग इसको कुछ पैसे के लिए इसे बेच दिया। அடிமையாக எகிப்துக்கு அனுப்பப்பட்ட சகோதரர்களை और जो है गुलामी के और से मिस्र भेजा हुआ भाइयों को மனப்பூர்வமாக மன்னித்தார். मन भरकर इसने माफ किया மனப்பூர்வமாக மன்னித்தார். और पूरे मन से माफ किया। எல்லாம் பயந்தார்கள். वे डरे, பெரிய விருந்து ராஜா போஸ்ட்ல வந்து விட்டார். तो राजा बन गया है, நாம் தவறு செய்திருக்கிறோம், हम तो गलत किए, நம்மளை கொண்டு விடாத பயந்தார்கள். ये तो मुझे मार डालने कर அவர் கூப்பிட்டார், बुलाया சகோதரர்கள் மீது அன்பு கூர்ந்தார். और भाई पर प्रेम किया। சகோதரர்கிட்ட பேசுகின்ற பொழுது ரூமுக்குள்ள போய் அழுதார். भाई से बात करने के बाद रूम पर जाके முகத்தை கழுவிட்டு வெளியே வந்தார். मुंह धोकर वापस बाहर आया। எல்லாத்தையும் அறிப்ப மனம் திரும்பிருக்கலாம் என்று பார்க்கிறார். अब वो लग रहा है अभी ये कि मन फिराएंगे இப்ப கொஞ்சம் தெளிவாயிருக்கிறார்கள். थोड़ा सही हुआ, அன்பு கூர்ந்தார். प्रेम किया, உங்களை நான் கொல்ல மாட்டேன், मैं तुम्हें नहीं घात करूंगा, குடும்பத்தெல்லாம் பாதுகாப்பேன் तुम्हारे कुटुंबों को बचाऊंगा। என்று அவர் வந்து எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி செய்ய முடியும்? कितना प्रेम होगा तो उसने ऐसा किया होगा। தன்னை கொல்லுவதற்கு குழியில் தூக்கி போட்டவர்களை மன்னித்தார் என்ன? அப்படிப்பட்ட மன்னிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? उसे माफ करने के लिए जो खड्डे में फेंका उसे माफ करने की ओर से क्या माफी हमारे पास है? இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிக்கப்பட்டார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए मारा गया, कूटा गया, घात किया गया। வாய் திறவாதவராய் இருந்தார். उन्होंने मुंह नहीं खोला करके देखा பிதாவுடைய சித்தத்தை அப்படியே செய்தார். और परमेश्वर पिता के जो इच्छा को वैसे ही किया। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? हमारी जिंदगी कैसे होनी நம்முடைய है? கர்த்தர் இயேசு எப்படி விரும்புகிறாரோ यीशु मसीह कैसे चाहते हैं वैसा அப்படியே இருக்க வேண்டும். वैसे ही होना है। சிலர் தவறு செய்துட்டு போகட்டுமே, कोई लोग गलत करने दो, நாம் வெளியே கூட்டி பாடுறதுல பேசுவோம், हम जाकर बात करेंगे, அவர்களுக்கு நன்மை செய்வோம். वो भलाई करेंगे, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மிலிருந்து காண்பிப்போம். हम हमारे तौर से यीशु मसीह को दिखाएंगे। அப்படியே அவர் ஆனவள கனி கொடுக்கிறவர் என்று அங்கே காணப்பட்டார். ऐसे जो होते हैं वैसा हम देखते हैं उन्होंने फल दिया करके। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது जब परमेश्वर कहते நீங்கள் हैं, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुम मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैं तुम्हें चुना हूं। நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். हर एक को परमेश्वर ने चुना है। ஏதோ எப்படியோ நம்ம இந்த கோயிலுக்கு வந்து விடவில்லை, कैसे भी कुछ भी करके हम यहाँ पर आए। ஆண்டவர் முன்குறித்தபடினால் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने नियुक्त किया इसलिए आप लोग यहाँ पर आए। எவர்களை முன்னறிந்தாரோ जिसे पहले जाना, அவர்களை முன்குறித்திருக்கிறார். जिसे पहले उसने नियुक्त எவர்களை किया, முன்குறித்தாரோ जिसे नियुक्त किया, அவளை அழைத்திருக்கிறார். जिसे बुलाया, எவளை அழைத்திருக்கிறார்களோ जिसे बुलाया, அவளை जिसे ஆசீர்வதித்திருக்கிறார், आशीष किया, பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், पवित्र किया, மேன்மைப்படுத்தியிருக்கிறார். बड़ाई दिया। இத்தனை பாக்கியத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ये सौभाग्य के अंदर हम हैं। அந்த பிதாவை நாம் கேட்டுக்கொள்ளுகின்ற பொழுது पिता से जब हम पूछे, எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவன் என்று எழுதி வைத்துள்ளார். सब कुछ देने वाला परमेश्वर करके लिख कर रखा நீங்கள் है। என்ன செய்ய வேண்டும்? क्या करना है? நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும், जाकर प्रतिफल देना உங்கள் है। கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். आप फल वहां पर बने रहने करके देखते हैं। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, நாமும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்போம். हम भी परमेश्वर के जिएंगे। அந்த காலத்திலே வேதம் கையில இல்லை. उस समय तो देखो शास्त्र तो हाथ में नहीं। யோசேப்பு இவ்வளவு பக்தியாய் வாழ்ந்து அவர் ஒரு உன்னத நிலையை அடைந்தார். यूसुफ भक्त कितना हम भक्ति के हम देखते के साथ पवित्रता के साथ जीकर एक अच्छा जिंदगी जिया। இந்த தேவன் எழுதி கொடுத்த வேதம் கையில இருக்கிறது. आज परमेश्वर ने लिख कर दिया हुआ शास्त्र हमारे हाथ में है। ஈவன் யூடியூப் த்ரோ ஏராளமான பிரசங்கங்களை கேட்கிறோம். आज देखो यूट्यूब में देखो हम भर भर कर हम प्रचार
समाचार सुनते हैं, நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம், बहुत सारे कार्य जान लेते हैं, ஏராளமான வசனங்களை கேட்கிறோம், बहुत सारे वचन तो सुनते हैं, ஏராளமான எச்சரிப்புகளை கேட்கிறோம், बहुत सारे चेतावनियां सुनते हैं, ஆசீர்வாதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். शिष्य कार्य करते हैं। ஏன் இன்னும் நாம் திருந்தாமல் இருக்க வேண்டும்? जो हम नहीं सुधरे अभी तक, ஆண்டவர் பண்ணவன் நம்ம ஏன் நம்மை மாற்றாமல் இருக்க வேண்டும்? तो हमें परमेश्वर के और अभी तक हमें बदलना है, क्यों नहीं बदले? ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், परमेश्वर को हमें நம்ம सौंपेंगे, இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். हृदय को सौंपेंगे। அவர் வலுக்கட்டாயமா வந்து நமக்குள்ள இருக்க மாட்டார். वो जबरदस्ती हमारे மகனே மகன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்கிறார். हे मेरा बेटा मेरी बेटी तेरे நான் हृदय அதிலே में, வாசம் பண்ணட்டும், मैं अंदर आकर निवास करूंगा, பரிசுத்தமாக்கட்டும், पवित्र करूंगा, நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். आशीष कर बढ़त दूंगा। அவர் வந்து கதவை தட்டுகிறார். वे आकर दरवाजा खटखटाता அவர் है, சர்வ வல்லமுள்ள தேவன். सर्व शक्तिमान கதவை परमेश्वर, திறந்து உள்ள வந்து விடலாம். और दरवाजा खोलकर तो अंदर आ நமக்கு सकते हैं। சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். और हमें है कि நாம் வந்து கதவை திறந்தால் மாத்திரம் உள்ளே வருவார். तूने दरवाजा खोला तो ही मैं अंदर आऊंगा। அல்லாவிட்டால் அந்த அன்புக்கு ஏங்குகிற ஆண்டவர் கதவை தட்டி விட்டு போய் விடுவார். जो प्रेम को जो चाहता है परमेश्वर दरवाजा खटखटा कर चला जाएगा, அவர் தினந்தோறும் அன்புக்காக ஏங்குகிறார். और हर दिन वो प्रेम को चाहता அதற்காக है, தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். इसलिए उद्धार किया है। அதிகாலையும் வந்து நம்மை தட்டுகிறார். हाँ, सुबह आकर बहुत நம்மை அதற்காக ரட்சித்தார். उद्धार किया है। அந்த அன்புக்காக ஏங்குகிறார். उस जो है प्रेम அந்த चाहता அன்பை है, நாம் அறிந்திருக்கிறோமா? वो प्रेम हम जानते हैं। அந்த அன்பை நாம் அறிந்து वो प्रेम जानकर ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிப்போம், परमेश्वर को प्रिय जिएंगे கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம், और फल देते हुए रहेंगे, அதில் நிலைத்திருப்போம். उसमें बने रहेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष करें, கர்த்தர் இந்த வார்த்தைகளை और ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष करें। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।